லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. பட் இதுக்கப்புறம் இதை பற்றி நான் வந்து பெருசாக வீடியோஸ் போடலைன்னா இதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்குது. நான் இனிமேல் தான் டிரைவிங்கை கற்றுக்க போகிறேன். அதனால் நான் டிரைவிங்கை கற்றுட்டு அதுக்கப்புறமா இதை பற்றி நானே ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு இது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஹலோ விக்னேஷ் ப்ரோ, வாழ்க வளமுடன். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, நான் சமைச்சு தரேன், என்னோட சமையல் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக வந்து வீடியோஸ்லாம் போடுங்க. ரோட்டில் நடந்து போகும்போதே நிறைய பேர் ப்ரோ உங்களோட பெரிய ஃபேன், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப நம்ம செல்ஃபி எடுக்கிற அளவுக்குலாம் நடந்துருக்கோமா. என்ன இன்டர்வியூலாம் கொடுத்து வச்சுருக்க, எங்கிட்ட சாப்பிட்டு நான் நல்லா இருக்கணும்னு சொன்ன போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் நான் ஏதோ இன்டர்வியூவில் எப்போ கொடுத்த விஷயத்த அவர் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி என்னை பார்த்து கேட்டது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு பெட் செட் ரொம்ப பிடிச்சது. ஒரு எல்இடி செக்மெண்ட் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சுருக்கோம், பார்த்துலாமா? எஸ். வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமொபைல் என்றைக்குமே பையனுக்கு ஒரு முதல் மனைவி மாதிரின்னு சொல்ல எனக்கு அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது கார் சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு எமோஷன் ரீசன் பேஸ்டு, ரொம்ப நாள் உழைப்புக்கு அப்புறம் வந்த ஒரு இதுதான் இது. பட் இதுக்கப்புறம் இதை பற்றி நான் வந்து பெருசாக வீடியோஸ் போடலைன்னா இதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்குது. நான் இனிமேல் தான் டிரைவிங்கை கற்றுக்க போகிறேன். அதனால் நான் டிரைவிங்கை கற்றுட்டு அதுக்கப்புறமா இதை பற்றி நானே ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது இப்போதைக்கு இது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். சூப்பர். ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் பிடிச்சிருக்கு தலைவா, கார் ஓட்ட கற்றுக்கிட்டு கார் வாங்குறத தாண்டி. இல்லை அது வந்து நம்ம சொல்லுவோம் கண்டிப்பாக. இதை பற்றி நானே சொல்கிறேன் சீக்கிரமாக விரைவில். விக்னேஷ் மோட்டார் விளாக்ஸ் அப்படின்னு ஒரு சப் சேனல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய. மோட்டார் விளாக்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதே விக்னேஷ் கிச்சன்லேயே வரும், பார்ப்போம். சூப்பர். ஆனால் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் கார் பை த வே, வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அடுத்தது வந்து ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் ப்ளே பண்ண போகிறோம், அதையும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஹலோ விக்னேஷ் ப்ரோ, வாழ்க வளமுடன். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் யாரை பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க எங்கள் வீட்டுக்கு, நான் சமைச்சு தரேன், என்னோட சமையல் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அந்த இன்னசென்ஸை வந்து எப்போவுமே விட்டுறாதீங்க. அவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. அதை எப்போவுமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு. அண்டு நம்மள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதை எப்படி வேணாலும் மக்கள்கிட்ட காமிக்கலாம், மக்கள்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்றது. மற்றவங்க யாரும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதான் நான் செய்கிறேன், பட் அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி செய்கிறேன்ற நிறைய விஷயங்கள், நல்ல பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கலாம். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருங்க, பாசிட்டிவாக இருங்க. என்ன சொல்கிறது, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க ப்ரோ. லவ் யூ ப்ரோ. Hi Vignesh, I am a very big fan of you Vignesh. உங்களை நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து ரொம்ப நாள் எனக்கு உங்களை தெரியும். நான் நிறைய போஸ்ட் நான் உங்களை பார்த்துருக்கேன், நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய போஸ்ட் ஆஃப் யூடியூப் சேனலும் பார்த்துருக்கேன். உங்களுடைய யூடியூப் சேனல்லையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், உங்களுடைய இன்ஸ்டாகிராமையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து கிச்சனுக்கு போய் நிறைய டிஷ்ஷஸ், எல்லா டிஷ்ஷஸையுமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கார் வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நினைக்கும் போது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்களுடைய ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்யூச்சரில் நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஹலோ விக்னேஷ் சார், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்கள் அம்மா கூட சேர்ந்து வீடியோ போடுறவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கிச்சனில் போடுற வீடியோலாம் பார்த்து ரொம்ப ரசிப்போம் சார். அதுலேயும் இந்த கிச்சனில் வந்து சுட சுட சாதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கார்லாம் வாங்கிட்டீங்க கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸாக வந்து வீடியோஸ்லாம் போடுங்க. நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய் விக்னேஷ்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க வளமுடன். இந்த டைலாகே நான் மிகப்பெரிய அடிமை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் ஸ்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எனக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் சமைக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் சரி, உங்கள் அம்மாவோட சேர்ந்து சமைக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கப்புளாக செஞ்சு சமைங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. புதுசாக கார் வேறு வந்துருக்கீங்க, நிறையா வாங்குங்க, புதுசாக நிறைய இம்ப்ரெசிவாக பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன பசங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க, அது போல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க. நிறைய பேருக்கு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கீங்க, முக்கியமாக அதுவும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களை வந்து கூடிய சீக்கிரமாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாமே உங்களோட
ஃபேன்ஸ், உங்களை ரொம்ப ஆர்டென்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரசிகர்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தைகளே இல்லை, அதான் சொல்லணும் உண்மையாகவே. ஏன்னா இவ்வளோ பேர் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு அண்ணா பேசினார், சாம்ப்ரோ பேசினார், அப்புறம் ஒரு அண்ணா பேசினார், இன்னொருத்தர் பேசினார். ஸோ ஒரு 3 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு 3 லொக்கேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கணும். இவ்வளோ பேர் வந்து என்ன தெரிஞ்சிருக்காங்க. அந்த வாழ்க வளமுடன் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க பாருங்க. லாங் லிவ் ப்ராஸ்பித் ஆல் த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா இங்கிலீஷோடைய டிரான்ஸ்லேஷனில் சொல்லணும் அப்படின்னா அந்த ப்ராஸ்பெரிட்டி லாங் லிவ்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம பண்ணின ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம எப்போவுமே வீட்டில் சமைக்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம், பட் எங்களோட ஓன் ஸ்டைலில். பட் இது இவ்வளோ ரீச் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி சமையல் பண்ண காலத்துலலாம் வியூஸ் பெருசாக போனதில்லை யூடியூப்பில். நான் வந்து நிறைய சமையல் ரெசிபிஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 எபிசோட்ஸ் நான் சமையல் ரெசிபிஸே போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். அப்போல்லாம் 1000 வியூவு 1500 வியூ வருது, ஒரு பகிரக பிரயத்தனையாக இருக்கும். அதுவே நாங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு டே அண்ட் நைட் போடுவோம், அதுக்கு எவ்வளோ தான் வரும். பட் இன்றைக்கி வந்து ஒரு சமையலை பண்ணி வச்சு இன்றைக்கி அந்த வியூ வரும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணின எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து அது ஒரு ரிசல்ட்டுன்றது வந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்றது அன்றைக்கி தெரிஞ்சுன்றதை இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி நம்ம பண்ணுறதுக்கு வியூஸ் போடுறதுன்றது அன்றைக்கி நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் அப்படின்றது உண்மையான விஷயம். ஒருத்தருக்கு இன்றைக்கி சேனல் ஆரம்பித்து நாளைக்கே வியூஸ் போடுறதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நாட் இந்த சேனல், இந்த வே ஆஃப் டூயிங். ஸோ கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு வியூஸ் போகிறதும் அது வந்து ஹிட் ஆகிறதும் அவங்க பூர்வ ஜென்மத்திலையோ இல்லை இந்த ஜென்மத்திலையோ அவங்க வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ரிசல்ட்டே கிடைக்காம அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோடய பர்சனல் நம்பிக்கை. பிகாஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் அ லாட் அண்ட் லாட் இன் மை ஸ்டடீஸ். என்னோட படிப்பாகட்டும் அப்போல்லாம் வந்து ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேவரபுளாக கிடச்சது இல்லை, நான் அதுதான் உண்மையாக சொல்லணும். பட் இன்றைக்கி வந்து குக்கிங் பண்ணும்போது எங்கள் அம்மாவே ஆச்சரியப்பட்ட ஒரே ஒரு விஷயம், எப்படிப்பா நீ சமையல் வந்து இந்த ரெசிபி நீ பண்ணதே இல்லை, இந்த தொக்கை நீ கலரினதே கிடையாது இது வரைக்கும், ஆனால் அவ்வளோ வருஷம் என்னமோ என்னுடைய பாட்டி காலத்துலேயோ தாத்தா காலத்துலேயோ அந்த டைமில் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் அந்த ஒரிஜினாலிட்டி எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு கீழே ஒரு இந்திரா ஆண்டின்னு ஒரு ஆண்டி இருக்காங்க. நான் அவங்களுக்கு தான் நான் என்ன சமைச்சாலும் அவங்க வந்து ஷீஸ் அண்ட் ஹோம் கேட்டரர், அவங்க வந்து குக்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளுக்கு மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, பர்சனலாக ப்ரைவேட்டாக. அவங்க பண்ணுறச்சே அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக். ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட்டு கொடுத்தோன்னா முதல்ல கிரிட்டிசிசம் மட்டும்தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக வராது, வசிஷ்டவாய் பிரம்மரிஷி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ டக்குன்னெலாம் வந்துடாது. பட் இன்றைக்கி அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு பா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போடும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா அன்றைக்கி நம்ம வாங்கின திட்டுக்கள்லாம் முதல்ல ஞாபகம் வரும். ஆகா இல்லை உப்பு ஜாஸ்தியாக போயிடுத்து, இன்றைக்கி புளியை தூக்கிட்டோமே, இன்றைக்கி காரத்தை குறைச்சிட்டோமே, இன்றைக்கி காரத்தை தூக்கலாக்கிட்டோமே, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வந்தது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது அன்றைக்கி நான் வந்து கடந்து வந்த பாதையை தான் நினைக்கிறேன். இவங்களுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இவ்வளோ டைம் எடுத்து எனக்காக ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. ரோட்டில் நடந்து போகும்போதே நிறைய பேர் ப்ரோ உங்களோட பெரிய ஃபேன், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப நம்ம செல்ஃபி எடுக்கிற அளவுக்குலாம் வளர்ந்துருக்கோமா அப்படின்னு தான் தோணும். பிகாஸ் நாங்கள் இன்றைக்கும் அதே இன்றைக்கி என்ன சமையல், அம்மா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லும் போது அந்த காம்பினேஷன்லேயே போகிற அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இது வந்து எனக்கு கிடைச்ச வெட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச வெட்டியாக நினைப்பேன். பிகாஸ் எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கள் அம்மாக்காகவே சாரட்டும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். சொல்லுமா. அதான் அன்னைக்கு நாங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் நாங்கள் படிக்க வச்சேன். ஆனால் எனக்கு இந்த யூடியூப்லாம் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. 2012 ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தது, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டு வச்சுருந்தது. அப்போல்லாம் கூட குக்கிங்லாம் ஒன்றும் தெரியாது, அப்போ வெளி வரலை. 2015 தான் 2 வீடியோ போட்டால் 3 வீடியோ போட அது ரீச் ஆக, வியூஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிது பப்ளிக்கில். ஸோ அதுவே பெரிய ஒரு அங்கீகாரம் தானே. அப்படி ஸ்லோலி வந்து தான் இது இவ்வளோ ரீச் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தேன்னா அதெல்லாம் நடக்கலை. இது நான் குக்கிங், அந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நல்லா கிளிக் ஆகிடுது. ஆனால் வாட் எவர் தட் இஸ், வி வெரி வெரி ஹாப்பி ஃபார் த போத் ஆஃப் யூ. உங்கள் க்ரோத்துக்காகட்டும், உங்கள் சக்ஸஸ்க்காகட்டும், உங்கள் ரெகக்னிஷனுக்காகட்டும். அமுதன், எஸ். விஜய் சார் சொல்கிற மாதிரி மாஸ்டரில் எனக்கு பிடிச்ச அத்தனை பேர் இருக்கான்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நாங்கள் இப்போ காட்டினோம். சாரிங்க, கடைசியாக ஒரே ஒரு எல்இடி கண்டென்ட் இருக்குது, எல்இடி செக்மெண்ட் ஒன்று மட்டும் அதை பார்த்துக்கலாம். ஷெஃப் தாமு அவர்கள், ஷெஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள், ஷெஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள், யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விக்னேஷ்? 3 பேரையுமே பிடிக்கும். ஆனால் பட் சாரை நேரில் சந்தித்தேன். நேற்றுக்கு நேரில் சந்தித்த போது அவர் என்கிட்ட பார்த்து சொன்னார், அவர் அம்மாவை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு
நீங்கள் சூப்பராக நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க. அம்மா கிட்டன்னு சொன்னார். என்னம்மா சொன்னார் உங்ககிட்ட? எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா பண்ணுறீங்க, உங்கள் ஷோலாம் நல்லா போயின்னு இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இவன்ட்ட என்ன சொன்னார்? என்கிட்ட என்ன இன்டர்வியூலாம் கொடுத்து வச்சுருக்க, என்கிட்ட சாப்பிட்டு நான் நல்லா இருக்கணும்னு சொன்ன போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் நான் ஏதோ இன்டர்வியூவில் எப்போவோ கொடுத்த விஷயத்த அவர் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி என்னை பார்த்து கேட்டது பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு பெட் செட் ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் அவரோடைய ஸ்டைல் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நம்ம வந்து யாருமே வந்து அப்படியே கற்றுக்கிட்டுலாம் வானத்துலேருந்து குதிச்சுட்டு வந்த ஆள்லாம் கிடையாது. வி ஆர் லேர்னிங் அண்ட் வி ஆர் என்ட்ரைவிங் அண்ட் வி ஆர் ரீச்சிங் த கோல். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் நான் வந்து அவர் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து இன்டர்வியூஸ் இன்றைக்கி அவர் வளர்ந்துருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய 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 இன்ஸ்பிரேஷன். அவர் சொல்லுவார்ல, ஆஹா சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் அப்படிலாம் சொல்லுவார். அந்த மாதிரி தான் தாமுப்பா வந்து அவரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வேர்ல்டு ரெக்கார்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சேலத்தில். இட் வாஸ் அ நோ ஆயில் நோ பாயில், யூ ஹேவ் டு குக் அரௌண்ட் 300 ரெசிபீஸ் இன் 3 minutes. அந்த மாதிரி இட் வாஸ் நோ ஆயில் நோ பாயில் சீரீஸ் பை 300 people. ஸோ 3 minutes வந்து பண்ணினாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஆர்கனைஸ் பண்ணினாங்க. அந்த நேரத்தில் அவரை நான் பார்த்துருக்கேன். ஒரு ஹலோ பை பை சீக்வென்ஸ் தான். எனக்கு அவ்வளவு தான் அவரை பற்றி தெரியும். அண்ட் அவரோட காம்போ இன் CWC வாஸ் வெரி கிரேட், விச் வி ஆர் மிஸ்ஸிங் ரைட் நோ. மாடம்பட்டி ரங்கராஜன் சொல்லவே வேண்டாம். அவருடைய வளர்ச்சி நம்மளுக்கு எப்போவுமே தெரியும். அவருடைய வளர்ச்சி வந்து எப்படின்னா, எப்படியாவது கார்ப்பரேட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லின ஒரு தகப்பனாரை வந்து குக்கிங்கை கார்ப்பரேட்டாக ஆக்கின ஒரு பர்சன். ஒரு பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காரு. அவரை கூட நான் ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொஷின்ஸ்லாம் வந்து தயார் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஒரு யூடியூப் சேனலில். அப்போ வந்து நான் கேட்டிருந்தேன், உங்களோட எனர்ஜிக்கான காரணம் என்ன? அதுக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட சமைக்கவே முடியாத ஒரு ரெசிபி எதுவாக இருந்தால், இதை நான் சமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது வரைக்கும் நான் என்னால் சமைக்கவே முடியல, நான் அவ்வளோ பெரிய குக்காக இருந்தாலும் என்னால் சமைக்கவே முடியலன்னு நான் கேள்வி கேட்கும் போது அவர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த அரிசி பருப்பு சாதம் வந்து எனக்கு அம்மா பண்ணுற டேஸ்ட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னபோது ஐ ஃபெல்ட் இட். மாதம்பட்டி ரங்கராஜ் சாருக்கு கேட்டபோது உங்கள் எனர்ஜி யாருன்னு கேட்டால் அதுவும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொன்னது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நாளைக்கு பெரிய ஒரு சமையல் விருந்தை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு பண்ணது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மரியாதையும் தகுதியும் கொடுத்து ஈக்குவலாக நடத்துகிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் நான் வந்து வேண்டது மாதம்பட்டி ரங்கராஜனை பார்த்தேன். ஸோ இந்த 3 பேரையும் நான் 2 பேரை மீட் பண்ணியிருக்கேன். இன்னும் மாதம்பட்டி ரங்கராஜன் சார் தான் இன்னும் க்யூவில் இருக்கார். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒன்லி ஆன்லைன் இன்டர்வியூ தான், நான் இன்னும் ஸ்ட்ரைட்டாக பண்ணலை. ஸோ நேரில் சீக்கிரமாக சந்திக்கும் போது அது ஒரு 3 செஃப் லெஜன்ஸையும் ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஒரு இது இருக்கும். கண்டிப்பா அவர்கிட்டயும் வந்து கூடிய சீக்கிரமே அந்த 1-on-1 நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அதுக்கான வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து ஒரு அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த 3 பேரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த 3 பேர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்மளோட ஃபீல்டில் இருக்கிறனால. ஸோ இந்த இடத்துக்கு நீங்களும் வரணுன்றது எங்கள் என்டையர் டீமோட கனவும் கூட. அண்ட் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்றது நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். அதுதான் எனக்கு அம்மாவுக்கு வந்து இது வந்து மூமெண்ட்டாக இருக்கும், சொல்ல தெரியாத மூமெண்ட். பிகாஸ் அவங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கல. அவங்க வந்து என்னை இந்த மாதிரி ஒரு கோடத்தில் எதிர்பார்த்தது இல்லை. பிகாஸ் சமைக்கவே தெரியாத பையன் இவன் எப்படி சமையல் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்றது இன்னும் அந்த ஷாக்கில் அவங்க வந்து மீண்டு வரல. இன்றைக்கி இத்தனை ரெசிபி பண்ணிட்டு அப்பா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, நீயா சமைச்சேன்னு வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அந்தளவுக்கு வளர்ந்ததே வந்து அந்த கடவுளோட அனுகிரகம் தான். பிகாஸ் யாருக்கு எது வருமோ அதை வந்து பேஷனேட்டாக யோசிச்சுட்டே இருக்கணும். கனவுலேயே சமையல் முடிச்சுடுவேன். இன்றைக்கி இதை சமைக்கணும்னு முன்னாடி யோசிச்சேன்னா முதல் நாள் ராத்திரியே உட்காந்து இதை நம்ம இப்படி தான் பண்ணணுன்றதை நான் பிளான் பண்ணிப்பேன். முதல்ல வந்து குக்கர் எடுத்துப்போம், பருப்பை போடுவோம், எல்லாம் அப்படி பண்ணாமல் ஒரே குக்கரில் 6 ரெசிபி ஒரே டைமில் நடக்கணும். 1 part 1 shot மாதிரி இல்லாமல் ஒரே பார்ட்டில் 6 சமையலும் ஒரே நேரத்தில் நடக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு பர்சன். பட் எனக்கு லார்ஜ் குக்கிங்லாம் பண்ண தெரியாது. ஒரு 100 பேர் 150 பேர்லாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால் தான் இவங்க மாதிரி ஆளாக போய் நிற்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். இன்னும் நான் நிறையா போடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் வந்து தொடர்ந்து நம்பி அந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்ற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். வருவேன், சீக்கிரம் வருவேன் அப்படின்னு நம்பிக்கணும். எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சாரி உங்களை நான் இன்டர் பண்ணேன்னு நினச்சிக்க வேண்டாம். வந்து என்னென்னா, நம்மளால் முடியாமல் இந்த கோலாக கூட சொல்லுவார் அப்துல் கலாம்ஜி, உங்களோட கோல் வந்து உன் ட்ரீம் வந்து பெரிய ட்ரீமாக கூட இருக்கலாம், ஆனால் நீ உன்னால் முடியும், நான் வருவேன்றதுக்கான எஃபர்ட்ஸை நீ போட்டு உன் கோல் உன்னோட ட்ரீமை பெருசாக வச்சோன்னா உன் இலக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ நீ அதை விட பெருசாக நீ போய் அடைவே அப்படின்னு அப்துல் கலாம்ஜி சொன்ன இந்த விஷயத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக்ட் லோக்கலி reach globally, think globally, that is very important. அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும். அதை பற்றி நீட் நாட் வரி. நீங்கள் பண்ணுறதை பண்ணிட்டுருங்க, அவ்வளோதான். அது வர நேரத்தில் வரும், வரும்போது வரும், பண்ணுவோம்.
நான் எதிர்பார்த்தேன் நான் இங்கே கூப்பிட போகிறாங்க, எஸ்எஸ் மியூசிக்கில் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ நடத்துவாங்க, நீ யாருக்கு எதிர்பார்த்தாங்க? கண்டிப்பாக இல்லையே. ஸோ எதுவுமே நடக்கும் அதுக்கான காலம் வரும்போது. ஆனால் நமக்கு அதுக்கான எஃபர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். No, without results expectations. அதான் எங்க விஷஸ், எங்க prayers எல்லாமே உங்க கூட எப்போதுமே இருக்கும் உங்க சக்சஸ் அண்ட் growthக்காக. பட் ஒன் ஃபைனல் क्वेश्चन, அம்மாக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கணும், ஒரு தேங்க் யூ சொல்லணும், ஒரு சாரி சொல்லணும்னா எதுக்கு என்ன சொல்லுவீங்க? அம்மாவுக்கு சொல்லணும்னா தேங்க்யூ சொன்னதுக்கு வந்து தேங்க்யூ வந்து 4 நாட்களுக்கு சொல்லலாம், எவ்வளோ நாளும் சொல்லலாம். தேங்க்யூன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா இதுக்கு மட்டும் தேங்க்யூன்னு சொல்லி ஒரே வார்த்தையாக சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா இட் இஸ் நாட் லைக் அம்மா ஹஸ் கிவன் மீ a lot of things. She has taught me how to live a life in a great way. எப்படி அதை வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், வாழ்க்கையில் எந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் எப்படி அதை கையாளணும், அதை வந்து எப்படி வந்து பயம் இல்லாமல் அதை வந்து பயம் இவ்வளோ பயங்கள் இருந்தாலும் அந்த பயத்தெல்லாம் வெளியே காட்டிக்காமல் அந்த பயத்தை வந்து நம்ம வந்து அப்படியே காமிச்சிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜெஸ்டருக்கு முதல்ல பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு வந்து இதுதான் வரும்னு சொல்ல தெரியாது, நமக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அதை மாதிரி ஒன்று நிற்கும் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வருது டெய்லி. அதை பார்த்து நீ வந்து பயப்படக்கூடாது, வி ஷுட் ப்ரே டு காட். அது மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு. அப்போ தான் அந்த ஸ்டெப்பே நம்ம போக முடியாது, என்னன்னே தெரியாது, புதுசாக இருக்கிற இடமா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பயம் அதுக்கு தான் பெரிய நன்றி. பிகாஸ் இந்த உலகத்தில் எதை சாதிக்கனாலும் பயம் அப்படின்றது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஒரு விஷயத்தான் இருந்தாலும் பயம், அந்த பயத்தை வந்து போக்கக்கூடிய விஷயத்தில் எப்போல்லாம் பயம் வருமோ அம்மாவை நினச்சிப்பேன். பிகாஸ் அவங்க ஃபேஸ் பண்ண கடந்து வந்த பாதையை யோசித்தாலே அதுக்கு அந்த பயம்லாம் இருந்து போயிடும். ஸோ நல்ல ஆல் ஆர் பாசிங் ரோட்ஸ், அதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு விஷயத்தில் சாரி, இப்போ நான் சந்தோஷத்துலேருந்து சாரிக்கா சரி சாரி அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன்னா அவங்க நிறைய எனக்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன வயசில் எனக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டருக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப்பில் அவங்க எனக்காக ஸ்ட்ரகிள் பண்ண டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் ஓப்பனாகவே சொல்லணும் அப்படின்னா எனக்காக நான் என்ன எழுப்பி விடணும் சீக்கிரம் சின்ன வயசு சொல்லிட்டு அவங்க முன்னாடி எழுந்து சமையல் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாள் கூட ஹோட்டல் சாப்பாடை கண்ணில் கூட காமிச்சது கிடையாது. வீட்டு சாப்பாடு தான் உயிர் சாப்பாடு, உயிருக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவ்வளோ சாக்ரிஃபைசஸ். ஆனால் இவ்வளோ தூரம் எங்கள் அம்மாவை நான் கஷ்டப்படுத்திருக்க கூடாதோ, அதுக்கு நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இவ்வளோ எல்லா அம்மாமார்களும் அவங்க பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை விட இந்த காலத்தில் எத்தனையோ அம்மாமார்கள் வந்து யார்ட்டையா சாப்பாடை வாங்கி கொடுத்துட்றாங்க, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் வெளியில் போகிறாங்க. நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் கரண்ட்லி, இது நாட் இன்க்ளூடிங் ஹியர், நான் கிராமத்துலேயே பார்க்குறேன். எல்லாருமே சாப்பாடு வந்து சமைக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் ஹோட்டலில் தான் வாங்கி தராங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு, டப்பா கட்டுறதுக்கு. ஆனால் ஒரு நாளைக்கும் என் டப்பாவில் வந்து முக்கால்வாசி தச்சி மம்மு தான் இருக்கும். தச்சி மம்மு இஸ் தயிர் சாதம். I was also called as தயிர் சாதம் in the school because everyone called me தச்சி மம்மு. நான் இல்லை லுக்கு கர்ட் ரைஸ் டப்பா, ஆல்வேஸ் தயிர் டப்பா. தயிர் இல்லாமல் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு தான் கன்வீனியண்ட்டாக இருந்தது. பட் அதுக்கு நான் நிறைய நாள் திட்டிருக்கேன். என்னம்மா ஒவ்வொரு தடவை லஞ்ச் பாக்ஸில் பாருவாங்க என்னென்னமோலாம் கொடுத்து அனுப்புகிறாங்க, நீ இதெல்லாம் கொடுத்து விடுறப்ப தயிர் சாதமே கொடுக்க, தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், 4 சாதம் தவிர என்னோட லைஃப் டைமில் என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் எந்த சாதமும் பார்த்ததே கிடையாது. வீட்டில் சப்பாத்தி பண்ணுவாங்க, டால் பண்ணுவாங்க, இந்த 5 ரெசிபி தான் ரொட்டேஷன். அப்பா இன்றைக்கி லீவ் விட்டாங்கன்னா என்ன கிடைக்கும்னா கீழ் வீட்டில் இந்திரா ஆண்டி சொன்னேன்ல முதல்ல, அந்த ஆண்டி வீட்டில் சமையல், அந்த வீட்டில் அவங்க வெஜிடேரியன் தான், ஆனால் சூப்பராக வெஜிடபிள் ரைஸு பிரியாணிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அங்கே போய் வெளுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். பாரு நீயும் சமைக்கிற பாரு, நல்லா சமைக்கிறாங்க எல்லாருக்குமே இருக்கும். அவங்க அம்மா வந்து பெரிய குக்காக இருந்தாலும் நம்ம வீட்டில் அந்த குக்கு ஒரு ரெசிபி நம்மளுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிற சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதான் நம்மளுக்கு தெரியுமே, அதுதான் உண்மை. பட் அதுக்காக நாங்கள் ஏங்கி இருக்கிற நாட்கள்லாம் உண்டு. அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நமக்கு எஃபர்ட்ஸ் போட்டதை நம்ம பார்க்கலல்ல, நம்ம போய் அங்கே சாப்பிட்டோம். அந்த எஃபர்ட்ஸை போட்டுக்காததுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருந்திருக்கணும். பட் நம்ம அதுக்கு வந்து அன்றைக்கி வந்து அதுக்கு தெரியாதுல்ல, விவரம் தெரியாத வயசில். ஸோ அதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு சாரி ஃபார் தட். பிகாஸ் எனக்காக இவ்வளோ வாழ்த்துருக்காங்க. இன்றைக்கி அந்த மெச்சூரிட்டி, இக்னரன்ஸ்லேருந்து மெச்சூரிட்டி வரும்போது அந்த வழி தெரியுது எனக்கு. ஸோ அதனால சொன்னேன். பட் அது ஒன்று. அப்புறம் அடுத்து அந்த ப்ராமிஸ் ப்ராமிஸ்ன்னு நான் வந்து எதை சொல்லணும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த பையன் வந்து விக்னேஷ் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து உன்னை என்றைக்குமே பெருமைப்படுத்துகிற ஒரு மகனாக தான் வாழ்வான் அப்படின்றத ஒரு பெரிய ப்ராமிஸ் வைக்கிறேன். உன்னை வந்து கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்துப்பேன் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன். லைக்கா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.